வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வங்கி மற்றும் நிதித்துறை சீர்திருத்த குழுக்கள், அதாவது பொருளாதார குழுக்களில் ரெண்டாவது டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நரசிம்ம குழு 1901, முதல் நரசிம்ம குழு 1991 கொண்டு வந்திருப்பாங்க. இது வங்கித்துறையில் முதல் பெரிய சீர்திருத்தத்தை பரிந்துரைத்தது. வங்கித்துறையில் சீர்திருத்தத்தை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா இந்த நரசிம்ம குழு 1. இந்த SLR CRR இதை வந்து குறைத்தல். SLR அப்படின்னா என்னது அப்படின்னா சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம். இது வந்து SLR அப்படின்னா சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம். அதே வந்து CRR அப்படின்னா என்னதுன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேவா, இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வங்கிகளுக்கு அதிகமான தன்னாட்சி தரணும், மூலதன போதுமான விகிதம், அதுக்கப்புறம் வருமான அங்கீகாரம் தரணும், சொத்து வகைப்படுத்துதல் மற்றும் வாராக்கடன் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம குழு 1 1991 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது RV குப்தா குழு. RV குப்தா குழு எப்போ அப்படின்னா 1998. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா விவசாய கடன் வழங்குதலை மேம்படுத்துதல். RV குப்தா அப்படின்னா 1998 விவசாய கடன் வழங்குதலை மேம்படுத்துதல், விவசாயிகளுக்கு எளிதாக கடன் கிடைக்க செய்தல், கிராமப்புற வங்கி சேவைகளை வலுப்படுத்துதல், அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு எளிதாக கடன் கிடைக்க செய்தல். அடுத்தது நரசிம்ம குழு 2 எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1998 தான் கொண்டு வந்திருப்பாங்க. வங்கிகளின் இணைப்பு. இந்த NPAனா என்னதுன்னா செயல்படாத சொத்து இல்லைனா வாராக்கடன். NPAனா என்னது? செயல்படாத சொத்து இல்லைனா வாராக்கடன். இதை குறைத்தல். NPA இந்த NPAக்களை குறைக்கிறது. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டை அமைக்கிறது, வங்கிகளுடைய நிர்வாகத்தை மேம்படுத்துறது, வலுவான வங்கி அமைப்பை உருவாக்குறது. NPAக்களை குறைக்கிறது, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் அமைக்கிறது, வங்கிகளுடைய நிர்வாகத்தை மேம்படுத்துறது, வலுவான வங்கி அமைப்பை உருவாக்குறது. அடுத்தது வர்மா கமிட்டி. இதுவும் எதுக்காக அப்படின்னா வங்கிகளுக்காக தான். பலவீனமான வங்கிகளை அடையாளம் கண்டு அவற்றை மறுசீரமைத்தல் மற்றும் மூலதனத்தை அதிகரித்தல் குறித்து பரிந்துரைத்தது. அடுத்தது வியாஸ் குழு. வியாஸ் குழு எதுக்காக அப்படின்னா 2004 கொண்டு வந்திருப்பாங்க. குப்தா குழுவும் விவசாயத்துக்காக, வியாஸ் குழுவும் விவசாயத்துக்காக தான். 2004 விவசாய கடன் அமைப்பை வலுப்படுத்துதல், கிராமப்புற நிதி அமைப்பை மேம்படுத்துதல். அடுத்தது ரகுராம் ராஜன் கமிட்டி 2008. இது எதுக்காகனா ரகுராம்னா நிதித்துறை சீர்திருத்தங்கள், புதிய வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், சிறு நிதி வங்கிகள், அப்புறம் கட்டண வங்கிகள், நிதி உட்சேர்க்கையை விரிவுபடுத்துதல். இதான் ரகுராம் ராஜனுடைய கமிட்டியோடைய பரிந்துரைகள். உரிமம் வழங்கணும், சிறு நிதி வங்கிகள், கட்டண வங்கிகள், நிதி உட்சேர்க்கை இதெல்லாமே விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாமோதரன் குழு. எந்த வருஷம் அப்படின்னா 2010. வங்கிகளில் வாடிக்கையாளர்களுடைய சேவையை மேம்படுத்துது. தாமோதரன் குழு வங்கிகளில் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்துதல், புகார் தீர்வு அமைப்பை வலுப்படுத்துதல் குறித்து பரிந்துரைத்தது. அடுத்தது நாச்சிகேத் மோர் குழு 2013. அனைவருக்கும் வங்கி சேவைகள் கிடைக்க வேண்டும், பேமெண்ட் பேங்க் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது 2013 அமைச்சர் நாச்சிகேத் மோர் குழு. நிதி உட்சேர்க்கையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இது பரிந்துரைத்தது. அதுக்கப்புறம் PJ நாயக் குழு 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பொதுத்துறை வங்கிகளின் நிர்வாக சீர்திருத்தம். பொதுத்துறை வங்கிகளுடைய நிர்வாக சீர்திருத்தத்துக்காக இந்த நாயக் குழு கொண்டு வந்திருப்பாங்க. பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அமைத்தல், அரசின் நேரடி தலையீட்டை குறைத்தல் ஆகியவற்றை பரிந்துரைத்தது. அடுத்தது உர்ஜித் பட்டேல் குழு 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பணவீக்க இலக்கு நிர்ணயம் செய்ய பணவியல் கொள்கை குழு அமைத்தல் ஆகியவற்றை பரிந்துரைத்தது. பணவீக்க இலக்கு நிர்ணயம், பணவியல் கொள்கை குழு அமைத்தல் ஆகியவற்றை பரிந்துரைத்தது. MS சுவாமிநாதன் குழு விவசாய நிதி தொடர்பான பரிந்துரைகள். விவசாயிகளுக்கு மலிவு வட்டியில் கடன், அப்புறம் கிராமப்புற நிதி அமைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தியது.
MS சுவாமிநாதன் குழு விவசாய நிதி தொடர்பான பரிந்துரை. இன்ஜெக்ட் ஸ்ரீனிவாஸ் குழு 2019 இன்ஜெக்டி ஸ்ரீனிவாஸ் குழு 2019 பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி அமைப்பது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரை வழங்கியது எது அப்படின்னா இந்த இன்ஜெக்டி ஸ்ரீனிவாஸ் குழு 2019. அதுக்கப்புறம் யூகே சின்கா குழு 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த யூகே சின்கா குழு எதுக்காக அப்படின்னா MSME துறைக்கு கடன் வசதி, ஃபின்டெக் பயன்பாடு, டிஜிட்டல் நிதி சேவைகளை மேம்படுத்துதல் குறித்து பரிந்துரைத்தது. KV காமத் குழு கோவிட்-19 காலத்தில் நிறுவன கடன்களை மறுசீரமைத்தல் தொடர்பாக பரிந்துரை வழங்கியது. கோவிட்-19 காலத்தில் நிறுவன கடன்களை மறுசீரமைக்கிறதுக்கு இந்த KV காமத் குழு 2020 போடப்பட்டிருக்கும். அடுத்தது தருண் பஜாஜ் குழு வந்து 2021 வங்கி தனியார் மயமாக்கல் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் பங்கை குறைத்தல் தொடர்பாக ஆய்வு செய்தது. தருண் பஜாஜ் குழுன்றது வந்து வங்கி வந்து தனியார் மயமாக்கல், அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து அரசுடைய பங்கை வந்து குறைத்தல் தொடர்பாக ஆய்வு செய்தது. காந்தி குழு 2021 ARC அப்படின்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வந்து மற்றும் NPA அப்படின்னு வாராக்கடன் தீர்வு முறைகளை வந்து வலுப்படுத்த பரிந்துரை வழங்கியது எது அப்படின்னா காந்தி குழு 2021. ARCனா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்புறம் வந்து வாராக்கடன், இந்த NPA அப்படின்னா வாராக்கடன், இதை வந்து இந்த தீர்வு முறையை வந்து வலுப்படுத்த பரிந்துரை வழங்கியது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கடன் பணிக்குழு RBI ஒர்க்கிங் குரூப் 2021 டிஜிட்டல் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒழுங்குமுறை, வாடிக்கையாளர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பரிந்துரைத்தது. டிஜிட்டல் கடன் பணிக்குழு வந்து எதுக்காகனா டிஜிட்டல் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒழுங்குமுறை, வாடிக்கையாளர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பரிந்துரைத்தது. RBI CBDC உயர்மட்ட குழு எப்போ அப்படின்னா 2022. CBDC அப்படின்னு என்னதுன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. RBIயோடைய சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி உயர்மட்ட குழு 2022 இந்தியாவில் டிஜிட்டல் ரூபாய் அறிமுகம் மற்றும் செயல்படுத்தும் கட்டமைப்பு குறித்து பரிந்துரை வழங்கியது. இந்தியாவின் டிஜிட்டல் ரூபாய் அறிமுகம் மற்றும் செயல்படுத்தும் கட்டமைப்பு குறித்து பரிந்துரை வழங்கியது. அடுத்தது RBIயோடைய பின்டெக் துறை மற்றும் ஒழுங்குமுறை பரிந்துரைகள் 2022 24 டிஜிட்டல் நிதி சேவைகள், AI பயன்பாடு, இணைய பாதுகாப்பு, டிஜிட்டல் கடன் விதிமுறைகள் ஆகியவற்றை வலுப்படுத்த பல்வேறு பரிந்துரைகள் வெளியிடப்பட்டன. RBIயோடைய பின்டெக் துறை மற்றும் ஒழுங்குமுறை பரிந்துரைகள் 2022 24 டிஜிட்டல் நிதி சேவைகள், அப்புறம் AIயோடைய பயன்பாடு, இணைய பாதுகாப்பு, டிஜிட்டல் கடன் விதிமுறைகள் ஆகியவற்றை வலுப்படுத்த பல்வேறு பரிந்துரைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி நிலைத்த தன்மை மற்றும் மேம்பாட்டு கவுன்சில் துணைக்குழு தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் 2023 26 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கிகளுடைய நிதி நிலைத்தன்மை, அப்புறம் இணைய பாதுகாப்பு, பின்டெக்கு, AI, காலநிலை சார்ந்த நிதி அபாயங்கள், கிளைமேட் ஃபினான்சியல் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கட்டண பாதுகாப்பு ஆகியவை குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் வந்து நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்க்கலாம். நரசிம்ம குழு வந்து 1991 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வங்கித்துறையில் சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. SLR CRR வந்து குறைச்சிருப்பாங்க. வங்கிகளுக்கு அதிக தன்னாட்சி கொடுத்துருப்பாங்க. போதுமான மூலதன விகிதம் கொடுத்துருப்பாங்க. வருமான அங்கீகாரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. RV குப்தா குழு 1998 விவசாய கடன் வழங்குதலை வந்து மேம்படுத்தும். நரசிம்ம குழு 1998 தான் வங்கிகளுடைய இணைப்புக்காக. வர்மா குழு 1999 பலவீனமான வங்கிகளை அடையாளம் கண்டு அவற்றை வந்து மறுசீரமைக்கிறது, மூலதனத்தை வந்து அதிகரிக்கிறது. வியாஸ் குழு 2004 விவசாய கடன் அமைப்பை வந்து வலுப்படுத்துறது, கிராமப்புற நிதி அமைப்பை மேம்படுத்தும். ரகுராம் ராஜன் குழு நிதித்துறை சீர்திருத்தங்கள். தாமோதரன் குழு வங்கிகளில் வந்து வாடிக்கையாளர்களை சேவையை மேம்படுத்துறது, புகார் தீர்வை வந்து அமைக்கிறது. நாச்சிகேத் மோர் குழு 2013 அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்கும், இந்த பேமெண்ட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. PJ நாயக் குழு வந்து பொதுத்துறை வங்கிகளில் வந்து நிர்வாக சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உர்ஜித் பட்டேல் குழு வந்து 2014 பணவீக்க இலக்கு நிர்ணயம்
அது இல்லாமல் பணவியல் கொள்கை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எம்எஸ் சுவாமிநாதன் குழு வந்து விவசாயிகளுக்கு மலிவு வட்டியில் கடன், அப்புறம் கிராமப்புற நிதியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் குழு 2019 பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி அமைப்பது குறித்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க. யூகே சின்கா குழு 2019 எம்எஸ்எம்இ துறைக்கு வந்து கடன் வசதி, பின்டெக் பயன்பாடு, டிஜிட்டல் நிதி சேவை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கேவி காமத் குழு வந்து COVID-19 காலத்தில் நிறுவன கடன்களை வந்து மறுசீரமைக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க. தருண் பஜ்ராஜ் குழு வந்து வங்கிகள் தனியார் மயமாக்குதல், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து அரசுடைய பங்கு குறைக்கிறது இது தொடர்பாக ஆய்வு செஞ்சுருப்பாங்க. ஆர் காந்தி குழு வந்து 2021 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எதுக்காக அப்படின்னா அந்த ஏஆர்சி மற்றும் என்பிஏ இதுக்கு வந்து தீர்வு. ஏஆர்சினா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வாரா கடன் இதை வந்து வலுப்படுத்துறதுக்காக பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. டிஜிட்டல் கடன் பணிக்குழு இது வந்து எதுக்காகனா டிஜிட்டல் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு வந்து ஒழுங்குமுறை, வாடிக்கையாளர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் பரிந்துரை செஞ்சுருக்கோம். ஆர்பிஐ உடைய சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி உயர்மட்ட குழுவில் இது வந்து இந்தியாவுடைய டிஜிட்டல் ரூபாயை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த செயல்படுத்தும் கட்டமைப்பு குறித்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அடுத்தது ஆர்பிஐ உடைய பின்டெக் துறை மற்றும் ஒழுங்குமுறை 2022-24 இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஜிட்டல் நிதி சேவைகள், ஏஐ பயன்பாடு, இணைய பாதுகாப்பு, டிஜிட்டல் கடன் விதிமுறைகள் ஆகியவற்றெல்லாம் வலுப்படுத்த பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிதி நிலைத்தன்மை மற்றும் மேம்பாடு கவுன்சில் எஃப்எஸ்டிசி உடைய துணைக்குழு 2023-26 வரைக்கும் வங்கிகளுடைய நிதி நிலைத்த தன்மை, இணைய பாதுகாப்பு, பின்டெக்கு, ஏஐ, காலநிலை சார்ந்த நிதி அபாயங்கள் இதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.